ஒரு காலம் அமெரிக்காவில் மாற்று மதத்தவர்கள் முஸ்லிம்கள் மீது அதிகமாக கோபம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அப்படி இருந்த அந்த நாட்டு மக்கள் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய கொள்கைகளையும் மதிக்கின்றவர்களாக தற்காலத்தில் மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அண்மையில் அமெரிக்காவில் பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் ஒன்று முஸ்லிம்கள் வீதியில் தொழுகின்ற போது அதற்கு இடையூறு செய்தால் பார்க்கின்றவர்களுடைய ரியாக்ஷன் எந்த அளவு இருக்கும் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி ஒரு பிராங்க் ஷோவை நடத்துகிறார்கள். மக்கள் கூட்டமாக நடமாடுகின்ற இடத்தில் ஒருவர் தொழுவது போன்று நடித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகாமையில் இருக்கிறவர் சத்தம் போட்டு பேசுகிறார். எதற்காக வீதியோரத்திலே தொழுகிறாய், உனக்கு உதைத்து விடுவேன் என்று காலால் உதைக்கவும் ஆரம்பித்தார். இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் அந்த இடத்திற்கு விரைந்து செல்லுகிறார்கள். தொழுகையில் இடையூறு செய்து அந்த நபரையும் தடுத்து நிறுத்துகிறார். அவர் தொழுகையில் இருக்கிறார், இறைவனை தொழுது கொண்டிருக்கிறார், ஏன் அவரை இடையூறு செய்கிறீர்கள் என்று அந்த கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் கேள்வி கேட்கவும் ஆரம்பிக்கிறார்கள். என்னதான் அந்த மக்கள் தடுத்தாலும் அவருடைய செயற்பாடை தொடர்ந்து கொண்டே இருந்தார். கோபமடைந்த அந்த கிறிஸ்தவ மக்கள் இவருக்கு அடிக்க எத்தனித்த போது ஓடிவிட்டார் அந்த சகோதரர். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எல்லாருமே முஸ்லிம்களுக்கு எதிரிகள் கிடையாது. முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய கொள்கைகளையும் மதிக்கின்ற எத்தனையோ மாற்று மதத்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள்.